சரிங்களா? அடுத்த மாத தேர்வு பார்க்கலாமா? பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. இப்படம் குறிக்கும் பின்னம் என்னது? 3ல் 1 பங்கு ஒரு இதுக்கு வேணும்ட்டுருக்காங்க. அதன் சமான பின்னங்கள் பெருக்கலாமா? 2 2ஆல் பெருக்குங்க. 1 2 2 2 6. இது 2 3ஆல் பெருக்குனீங்கன்னா 1 3 சாரி இது 4ஆல் பெருக்குங்க. 1 4 4 3 12. அடுத்து பாருங்கப்பா, இந்த இதை ஏறு வரிசையில் எழுதுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்போ இது வந்து கீழே பகுதியெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? இப்போ மேலே இருக்கிற தொகுதியை மட்டும் பார்த்துட்டு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு ஏறு வரிசையில் எழுதணும். பாருங்கள், 2/11, 5/11, 8/11, 9/11, 10/11. அது மாதிரி இதையும் இறங்கு வரிசையில் எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்கள், அதெல்லாமே என்னவா இருக்குது? பகுதியெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது. ஸோ தொகுதியை மட்டும் நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். இப்போ இறங்கு வரிசைனா என்னென்னு சொல்லுவோம்? பெரிய எண்ணிலேருந்து சின்ன நம்பருக்கு எழுதணும். இப்போ 18/23, 15/23, 13/23, 11/23, 8/23 பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணுக்கு நம்ம எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், இவற்றுள் மிகப்பெரிய பின்னம். இப்போ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் வந்து தொகுதியெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, பகுதி வந்து வேறு மாதிரி இருக்குது. அப்போ மிகப்பெரிய பின்னம் அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பகுதியில் இருக்கக்கூடிய எண் எது சின்னதாக இருக்கோ அதுதான் பெரிய பின்னமாக கணக்கிடப்படும். அப்போ இதுதான் மிகப்பெரிய பின்னம். அதே மாதிரி இவற்றுள் மிகச்சிறிய பின்னம், இதுவுமே தொகுதி வந்து ஒரே மாதிரி இருக்குது, பகுதி வேறு வேறு மாதிரி இருக்குது. மிகச்சிறிய பின்னம் எதுனா, இதுலேயே மிகப்பெரிய எண் பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண் ஏதோ அதுதான் மிகச்சிறிய பின்னமாக கணக்கிடப்படுகிறது. 3/10 தான் மிகச்சிறிய பின்னம். அடுத்து பின்னங்களை தசம வடிவில் எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 2/10னா 0.2, 35/10னா 3.5, 12/10னா 1.2. அடுத்து நிரப்புகன்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? பாருங்கள், 1/5 கூட்டல் 2/5. பகுதி 2 ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தொகுதியை மட்டும் கூட்டி போடலாம். 1 கூட்டல் 2 3, 3/5. அதே மாதிரி இது ரெண்டையும் கழிக்கணும். 7யும் 3யும் பகுதி 2 10 10 இருக்கா? இப்போ 7யும் 3யும் கழிச்சிங்கன்னா 4, 4/10. அது மாதிரி இது ரெண்டையும் கூட்டணும். 8 8 பகுதி ஒரே மாதிரி இருக்குது, மேலே ரெண்டையும் கூட்டணும். 3 கூட்டல் 4 7. அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. இப்படம் குறிக்கும் பின்னம் 4ல் 3. அதுக்கடுத்து இப்பின்னத்திற்கு 8 பகுதியாக கொண்ட சமான பின்னம். இப்போ 4 வந்து எதால் பெருக்குன்னா 8 பகுதியாக வரும்னா 2, 4 2 8. இப்போ மேலேயும் 2 3 2 6. 20 பகுதியாக கொண்ட சமான பின்னம். 4 எதால் பெருக்குனா 20 வரும்? 5, 4 5 20. அதுமாதிரி மேலேயே 5, 3 5 15. அடுத்து பாருங்கள், பின்ன தொகுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்கே சில தொகுப்புகள் கொடுத்துருக்காங்க. மிகச்சிறிய பின்னம், மிகப்பெரிய பின்னம். இது வந்து தொகுதி எல்லாம் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. தொகுதி ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதில் மிகச்சிறிய பின்னம் எதுனா பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணு தான் மிகச்சிறிய பின்னம். அது மாதிரி மிகப்பெரிய பின்னம்னா பகுதியில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய எண் தான் மிகப்பெரிய பின்னம். சரிங்களாப்பா? இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து இதுவுமே அதே மாதிரி தான். இதில் வந்து மிகச்சிறிய எண் வந்து 4/11, மிகப்பெரிய பின்னம் வந்து 4/7. அடுத்து இதில் மிகச்சிறிய பின்னம் அப்படின்னா 11/12. மிகப்பெரிய பின்னம் அப்படின்னா 22 மிகச்சிறிய பின்னம்னா தான் இப்போ இது கொஞ்சம் மாற்றிக்கோங்க. மிகச்சிறிய பின்னம் அப்படின்னா இது வரும் 11/22. இதுவே மிகப்பெரிய பின்னம் அப்படின்னா 11/12. இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் பின்ன பகுதிகளின் மீப்போமா கண்டறிந்து ஓரின பின்னங்களாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? மாற்றலாமா? ஓரின பின்னங்களாக ஒன்றும் கிடையாது, மீப்போமா கண்டடிக்கணும். ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்தது தான். 3க்கும் 6க்கும் மீப்போமா பாருங்கள், இந்த மாதிரி போடலான்னு சொல்லி கொடுத்துருக்கோமா? இப்போ 1 3 3, இங்கே வந்து 2 3 6 எல்லாம் எடுத்து எழுதுனீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற நம்பருக்கு வட்டம் விட்டுக்கலாம். இப்போ 1 × 2 × 3 1 2 2 3 6 6 தான் இதில் இருக்கக்கூடிய மீப்போமா. இப்போ இது பாருங்கள், 3 எதால் பெருக்கினா 6 வரும்? 2ஆல் பெருக்கலாம். மேலேயே 2ஆல் 7 2 14, இங்கே 3 2 6. அது மாதிரி 4/6க்கு 6 தான் இருக்குது. ஸோ 1ஆல் பெருக்கினாலே போதும். இப்போ 4/6 தான் வரும். இங்கே 3 எதால் பெருக்கினா 6 வரும்? 2ஆல். ஸோ 2 4, 3 2 6. இங்கே அதே நம்பர் தான். ஸோ 5/6. இப்போ ஓரின பின்னமா மாற்றிட்டோமா? இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 14/6, 4/6. இப்போ இது வந்து ஓரின பின்னங்களாக மாறிடுச்சு. அதே மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா 4/6, 5/6. இதுவே ஓரின பின்னங்களாக மாற்றியாச்சு. அடுத்து பாருங்கள், தசம பின்ன வடிவில் எழுதுக. 0. தசமங்களை பின்ன வடிவில் எழுதுக. 0.5 எப்படி எழுதலாம்? ஒரு ஸ்தானம் கழிச்சு தான் புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ 5/10. 4.5 45/10 எழுதலாங்களாப்பா? அதே மாதிரி 13.8 138/10. ஏன்னா ஒரு ஸ்தானம் கழித்து புள்ளி வைக்கிறதுனால நம்ம 10 மட்டும்தான் கணக்கிட்டு எடுத்தால் போதும். அடுத்து பாருங்கள்,
விடை காண்க. கலைச்செல்வி கணிதம் மற்றும் அறிவியல் போட்டிகள் இரண்டிலும் பங்கேற்று 8 விருதுகள் பெற்றாள். கணித போட்டிகளில் வெற்றி பெற்று 5 விருதுகள் பெற்றாள் எனில் அறிவியல் போட்டிகளில் அவள் பெற்ற விருதுகளை குறிக்கும் பின்னத்தை எழுதுக. ஆல்ரெடி அவள் மொத்தம் 8 விருதுகள் வாங்கினா. அதில் கணித போட்டியில் 5 விருதுகள் வாங்கிட்டான். இப்போ 8ல் 5 போச்சுன்னா மீதி 3 தானே. இப்போ மீதி தானேப்பா அறிவியல் போட்டிகளில் வெற்றி பெற்ற விருதுகளை குறிக்கும். இப்போ 3/8. அடுத்து பாருங்கப்பா, அட்டவணையை நிறைவு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. பாருங்கள், படம் குறிக்கும் பின்னம். இந்த படம் குறிக்கக்கூடிய 6ல் 3 கட்டங்களுக்கு வண்ணமிட்டிருக்காங்க. இங்கே 8ல் 3, இங்கே 4ல் 1. அதே மாதிரி 24ஐ பகுதியாக கொண்ட சமான பின்னம். இப்போ 24 பகுதியாக வரணும். 6ல் எதை பெருக்கினா 24 வரும்? 6ல் 4 பெருக்கினா 24 வரும். அப்போ மேலேயும் 4. அப்போ 3 12, 6 24. அதே மாதிரி இங்கே 3/8. 8ல் எதை பெருக்கினா 24 வரும்? 3. 3 24. இங்கேயும் 3. 3 9. இங்கே 4ல் எதை பெருக்கினா 24 வரும்? 6. ஒரு 4 6 24. இங்கே 6னா 1 6 6. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 3/8ஐ விட பெரிய ஓரின பின்னங்கள் ஏதேனும் 3னே எழுதுக. இப்போ 3/8, 8 பகுதியாக வரணும். அதை காட்டிலே பெரிய எண் 4/8, 5/8, 6/8 இப்படி எழுதுனால. அடுத்து 7/12ஐ விட சிறிய ஓரின பின்னங்கள் ஏதேனும் 3. இதை காட்டிலே சின்னது, 7 காட்டிலே சின்ன நம்பரை இங்கே எழுதணும். அடுத்து பாருங்கள், 4/9க்கு ஏதேனும் 3 சமான பின்னங்களை எழுதுக. இது 2ஐயும் எழுத 2ஆல் பெருக்கி பாருங்கள். அடுத்து 3, அடுத்து 4. பாருங்கள், 4 2 8, 9 2 18. அது மாதிரி 4 3 12, 9 3 27. 4 16, 9 4 36. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சரியான குறியீடுக. இது கிரேட்டர் தன், லெஸ் தென், ஈக்குவல் டு. இதை காட்டிலே சிறிய எண் இது பெரிய எண். இதில் தொகுதியில் 2 சேமாக கொடுத்துருக்காங்க. பகுதியை மட்டும் நம்ம பிரிக்கிற மாதிரி வரும். இங்கே பாருங்கப்பா, இதில் எது பெரிய நம்பர்னா 3/2. அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 15/15 தான். இங்கே 20 அது சின்னது. அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 35/40. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பின்ன வடிவத்திலும் தசம வடிவத்திலும் விடைதெடுக்க. இதில் நான் கூட்ட சொல்லியிருக்காங்க. 4/10 கூட்டல் 3/10 ரெண்டையும் கூட்டிங்கன்னா 7/10. 7.8 7.8னா இந்த ஷேப்பில் எழுதிருக்கிறது. 10.5னா 10.5. இதிலேருந்து இது தசம வடிவம் மாற்றணும்னா 0.7. இந்த 7.8 பின்ன வடிவமாக பார்த்து மாற்றணும்னா 78/10. 10.5 பின்ன வடிவமாக மாற்றணும் அப்படின்னா 105/10. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இந்த நிரப்பு கேட்டிருக்காங்களா. இங்கே 6 எதால் பெருக்கணும் 36 வரும். 6 6ஆல் பெருக்கணும். 6 6 36. அதே மாதிரி 9 6ஆல் பெருக்கணும். 9 6 54. சரிங்களா? அதே மாதிரி இங்கே 3 கொடுத்துருக்காங்களா. இப்போ இதை 3ஆல் அடிச்சிருக்காங்க. 9 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 3 ஆன்சர். இங்கே 3 ஆன்சர் வந்துருச்சா? அதே மாதிரி தான் இங்கே 6 3ஆல் அடிச்சிருக்காங்க. 6 3ஆல் அடிச்சிங்கன்னா 2. 1 3 3 2 3 6. அப்போ இங்கே 2 தான் ஆன்சர். அதே மாதிரி 6ல் என்ன பெருக்குன்னா 42 வரும்னா 7. 6 7ஆல் பெருக்குனிங்கன்னா 42. அதே மாதிரி 9 7ஆல் பெருக்குனிங்கன்னா 63. அதே மாதிரி தான்ப்பா இங்கேயும். இங்கே 64, இங்கே 8ன்னு கொடுத்துருக்காங்களா. 64 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா, அது வகுத்திங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 8 8 64. அப்போ 8ன்னு வரும். அதே மாதிரி தான் 48 8ஆல் நம்ம என்ன செய்யணும்? வகுக்கணும். 1 8 6 8 48. இங்கே ஆன்சர் 6. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இங்கே 3ன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்களா. இப்போ 48 எதால் அடித்தோம்னா 3 ஆன்சர் நமக்கு கிடைக்கும். 48 16ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 3. அதே மாதிரி 64ஐயும் என்ன செய்யணும்? 16ஆல் அடிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் 4ன்னு வரும். அதே மாதிரி தான் இங்கே பார்த்திங்கன்னா 40 64 இங்கே இருக்குது, இங்கே 40ன்னு சொல்லியிருக்கா. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நம்ம 2ஆல் அடித்து பார்க்கலாம். இல்லாட்டி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். 4 இங்கே இருக்கா. 4 10ஆல் பெருக்குனா 40, 3 10ஆல் பெருக்குனிங்கன்னா 30. சரிங்களா? இந்த மாதிரியும் சமான பின்னங்களை கண்டுபிடிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஏறு வரிசையில் எழுதுக. இங்கே தொகுதி சேமாக இருக்குது, பகுதி வேறு வேறு மாதிரி இருக்குது. ஏறு வரிசைன்னா இந்த இதில் பகுதியில் எந்த நம்பர் ரொம்ப சின்னதாக இருக்கோ அதுதான் நம்ம என்ன செய்வோம்? பெரிய எண் சொல்லுவோம். எது பெருசாக இருக்கோ அது சிறிய எண். நம்ம ஏறு வரிசையில் சிறிய எண்ணிலேருந்து தானே பெரிய எண்ணுக்கு போகணும். அப்போ இதுலேயே எது பெருசாக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். இப்போ இதுதான். அடுத்து 9/17, அடுத்து 9/15, அதுக்கடுத்து 9/12, அடுத்து 9/4. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இறங்கு வரிசைனா
இதுலேயே எது வந்து சிறிய நம்பராக இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும், பெரிய நம்பரை வந்து கடைசியில் எழுதணும். ஆமாம் தானேப்பா? ஏன்னா இறங்கு வரிசையில் பெரிய எண் வந்து சிறிய எண்ணுக்கு, ஆனால் இது வந்து மாற்றி நம்ம எழுதுகிற மாதிரி தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா 12/13, அடுத்து 12/15, அதுக்கடுத்து 12/18, அடுத்து 12/25, அடுத்து 12/28, இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பாருங்கள், ஓரின பின்னங்களாக மாற்றுகன்னு சொல்லி கேட்டுருக்காங்களா? இங்கே 4/6 மற்றும் 5/9. இதை 6க்கும் 9க்கும் மீப்போமா எடுப்போமா? இப்போ இதோட மீப்போமா என்னவா வரும் பாருங்கள். மீப்போமா அப்படியே டேரெக்டாகவே எழுதலாமா? ஃபுல்லாக எழுதலாமா? ஒரு 2 3க்கு ஒரு 3 எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 3 எக்ஸ்ட்ரா, அடுத்து 2 3 9 9 2 18. அப்போ பகுதி வந்து 18 வர்ற மாதிரி 4/6 6 3 18, மேலேயும் 18 வரும். சரி, மேலேயும் 3ஆல் பெருக்கணும். 4 3 12, 6 3 18. இப்போ 5/9 இதை வந்து 2ஆல் பெருக்கினா போதும். ஏன்னா 9 2 18, மேலேயும் 2 2 10, 9 2 18. அப்போ வந்து இதோட ஆன்சர் வந்து என்ன வரும்? 12/18, இங்கே 10/18. நம்ம ஓரின பின்னங்களாக இங்கே மாற்றியாச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் 6க்கும் 7க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா, அதாவது மீப்போமா எடுத்தோம்னா பாருங்க 2, இங்கே வந்து 2னா 1. அதே மாதிரி 7 வந்து நம்மளால் எடுக்க முடியாது, 7ஆல் மட்டும்தான். அப்போ இதோட மீப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 2 × 7 2 6 6 7 42. சாரி 42. சரிங்களாப்பா? 42. இப்போ வந்து 6 வந்து 5/6, 6 வந்து எதால் பெருக்கிற 42னா 7, மேலேயும் 7, 7 35/6 42. அது மாதிரி 3/7, இதை 7 வந்து எதால் பெருக்கினா 42னா 6, மேலேயும் 6. இப்போ ஆன்சர் 3 18, 7 42. ஆன்சர் பார்த்திங்கன்னா 35/42. அதே மாதிரி இங்கே 18/42. இதுதான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், அட்டவணையில் விடுபட்டுள்ள கட்டங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இதில் பின்ன வடிவத்தில் ஃபஸ்ட்டு எழுதணும். 2ல் ஒரு இது, இங்கே வந்து 5 கட்டங்களுக்கு 3 கட்டம், இங்கே 5 கட்டங்களுக்கு 4 கட்டம். இதில் 10ஐ பகுதியாக கொண்ட சமான பின்னம். 10ஐ பகுதியாக கொள்ளணும். 2 வந்து 5ஆல் பெருக்கினீங்கன்னா, சாரி 5ஆல் பெருக்கினா 10. அது மாதிரி 1ஐயும் 5ஆல் பெருக்கணும். 1 5 5, 2 5 10. அது மாதிரி 5 2ஆல் பெருக்கினீங்கன்னா 10, மேலேயும் 2ஆல் பெருக்கணும். 2 10, 2 6. 5 2ஆல் பெருக்கினீங்கன்னா 10, 4ஐயும் 2ஆல் பெருக்கணும். 2 10, 4 2 8. இதோ தசம வடிவம் பார்த்தீங்கன்னா 0.5, 0.6, 0.8. ஆமாம் தானேப்பா? ஒரு ஸ்தானம் கழிச்சு நம்ம புள்ளி வைக்கணும் தானே? அடுத்து பாருங்கள், பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. பாருங்கள், பீட்டர் தன் தாத்தாவிற்கு ஒரு பழக்கூடையை பிறந்தநாள் பரிசாக அளித்தான். அக்கூடையில் மொத்தம் 25 பழங்கள் இருந்தன. அவற்றில் ஆப்பிள்களை குறிக்கும் பின்னம் 25ல் 5 பழங்கள் ஆப்பிள், அது மாதிரி 25ல் 4 பழங்கள் மாதுளை, 25ல் 7 பழங்கள் ஆரஞ்சு பழம், மற்றவை மாம்பழங்கள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ மாதுளை மற்றும் ஆப்பிள் பழங்களின் கூடுதல். மாதுளை எத்தனை இருந்தது? 25ல் 4 பழங்கள். ஆமாம் தானேப்பா? அதே மாதிரி ஆப்பிள் வந்து 25ல் 5. இதோட கூடுதல் பார்த்திங்கன்னா 9/25ல் 9 பழங்கள். அது மாதிரி மாம்பழங்களை குறிக்கும் பின்னம் அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க. மாம்பழம் வந்து எத்தனைன்னு சொல்லி கொடுக்கல. அப்போ மற்ற இருக்கக்கூடிய அந்த 3 பழங்களையும் நம்ம கூட்டணும்னா மாம்பழத்தோட பழங்களோட எண்ணிக்கை கிடச்சிருக்கும்ல. இப்போ 5 கூட்டல் 4 கூட்டல் 7 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 11 16 பழங்கள் வந்து ஆப்பிள், மாதுளை, ஆரஞ்சு இருக்குது. 25ல் 16 பழம் போயிடுச்சுன்னா 9 பழங்கள் வந்து மாம்பழம். அடுத்து, தாத்தா ஒவ்வொரு வகையிலும் 2 பழங்கள் அப்பாவிற்கு கொடுத்தார் எனில் தாத்தாவிடம் மீதமுள்ள பழங்களை குறிக்கும் பின்னம் எதுன்னு சொல்லி கேட்டுருங்க. பாருங்கள், ஆப்பிளில் 2, ஆரஞ்சில் 2, மாதுளையில் 2, இந்த மாதிரி 2 2 கொடுத்துட்டாரு. மொத்தம் 4 பழங்களில் 2 2 கொடுத்தாங்கன்னா 4 4 2 8 பழங்களை கொடுத்துட்டாரு. 25ல் 8 பழங்கள் போயிடுச்சுன்னா மீதி வந்து 17 பழங்கள். நான் இந்த 3 மட்டும் கணக்கு பண்ணி போட்டதுனால 19/25ன்னு போட்டாச்சு. ஆக்சுவலாக 4 பழங்களை கணக்கு பண்ணணும், மாம்பழங்களையும் இதில் சேர்த்துக்கணும். இப்போ 25ல் 17 பழங்கள் அவர்கிட்ட தாத்தாவிடம் மீதமுள்ள பழங்கள். சரிங்களா? இப்போ இதோட இந்த ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.